ஒரு அதிவேக சூறாவளி புயல் பொறுத்தவரைக்கும் அரபிக்கடல் பகுதிகள்ல உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த அரபிக்கடல் பகுதிகள்ல கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் வேகம், அதிகபட்சமாக 130லிருந்து 135 கிலோமீட்டர் வேகத்துல அந்த புயல் பொறுத்தவரைக்கும் சுழட்டி அடிக்கப்போது, கடல் ரொம்ப கொந்தளிப்பா இருக்கும். கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு ஒரு அபாய எச்சரிக்கை கொடுக்க போறாங்க. மீனவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க போறாங்க. அதனால நண்பர்களே, தயவு செய்து கவனமா இருங்க. தமிழ்நாட்டுக்கும் ஒரு எச்சரிக்கை இருக்கு. அது கனமழையினுடைய எச்சரிக்கை. ஆகவே கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற பல மாநிலங்கள்ல இப்ப மிகப்பெரிய ஒரு மழை பொழிவுகள் இருக்க போகுது. தொடர்ந்து அத பத்தி நம்ம நெறைய பேச போகிறோம். இந்த புயல் குறித்து இனி வரும் நாட்கள்ல ஒவ்வொரு நாள் நம்ம பார்க்கலாம். நீங்க அதுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ஸ்லோவா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கீங்க. எல்லாருமே வேக வேகமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சா தான், அடுத்தடுத்த தேதிகள் உங்களுக்கு வெளிவரும். நம்ம வீடியோ போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு இந்த டேட்ல ரெயின் வரப்போது, இந்த தேதியில மழை வரப்போதுங்கிற தகவல் உடனே உங்களுக்கு வந்து வெளிவரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான். நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். லைக் பட்டனை மறக்காம எல்லாரும் கிளிக் பண்ணிருங்க. அரபிக்கடலில் அதிவேக சூறாவளி புயல் 135 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அதிவேக ஒரு சூறாவளி புயல் பொறுத்த வரைக்கும் கிளம்பி இருக்குங்க. அரபிக்கடல்ல அடுத்த வாரத்துல கிளம்பிரும். அதனால கொஞ்சம் நம்ம கவனம் வந்து தேவைப்படுகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே இப்ப சொன்ன மாதிரி கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம், எர்ணாகுளம், கோழிக்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திரிசூர், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். கேரளாவில் எல்லா ஊரையும் சொல்லிக்கிட்டே போகலாம். கொல்லம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பாலக்காடு போன்ற இடங்களிலும் மழை பொழிவுகள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. இது ஒரு வரலாறு காணாத மழையாக மாறுமா அப்படிங்கிறதை தொடர்ந்து நம்ம கண்காணிக்கப்பட்டு வருது. ஆரம்பமே புயல் தான். தென்மேற்கு பருவமழை எப்பயுமே ஒரு மிதமான மழை, கனமழையா ஆரம்பிக்கும். அப்புறம் நாள் போக போக ஒரு மிக கனமழையிலேருந்து அதி கனமழை பெய்யும். ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லைங்க, கொஞ்சம் வித்தியாசம். இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே புயல் உருவாகி ஒரு வழி பண்ண போகிறது. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலத்தை எந்த அளவுக்கு இந்த புயலுடைய உக்கிரம் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்னும் மிக தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இப்போ எங்கெல்லாம் மழை வரப்போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். முதற்கட்டமாக உள் மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த 4 மாவட்டத்திலும் மழையினுடைய உக்கிரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்குது, தருமபுரி இருக்குது, சேலம் மாவட்டம் இருக்குது, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதியான மழை பொழிவு உக்கிரமாக இருக்கும். அதனால் இத்தனை மாவட்டங்கள் பாருங்கள், அதாவது வட தமிழக உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மாவட்டம் முழுவதுமாக சும்மா அங்கொன்றும் மழை வர்றது, இங்கொன்று மழை வர்றது அப்படிலாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் நமக்கு வந்து மழை, ஒரு கிராம பகுதி விடாமல் எல்லா இடங்களுக்கும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கி விட்டுரும். வட தமிழக உள் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைங்க. சாதாரணமாகவே 10 சென்டிமீட்டர் மழை இருக்கும். சாதாரணமாக இப்போ ஒரு மழை பெய்யுதுன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் பெய்யலாம். ஆனால் உள் மாவட்டத்தில் மட்டும் 10 அல்லது 10ற்கும் மேற்பட்ட மழை பொழிவுகள் தான் பதிவாக போகுது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்திடுறோம். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டத்திலும் விட்டு விட்டு மிதமானதிலிருந்து கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கிறது. வரும் நாட்களில் பெய்யாத பகுதிகளுக்கு மழை பெய்யும். விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் கனமழை எச்சரிக்கை. எல்லா இடத்துலையும் சம மழை வரப்போகுதுங்க. இந்த கடலூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். விருத்தாச்சலம், வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம் உள்ளிட்ட இடங்கள். அதைத் தொடர்ந்து கடலூர் நகர பகுதி, குறிஞ்சிப்பாடி, வடலூர், நெய்வேலி, பண்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள். அதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலம், விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும், அதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி, தியாகதுர்கம், சின்னசேலம் உள்ளிட்ட இடங்களிலும் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் இனி வரும் நாட்களில் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதற்கான அறிகுறிகள் இன்றைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடலூரில் நல்ல மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. டெல்டா மாவட்டத்திலும் விட்டு விட்டு மழை கிடைக்கும். மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டையில் மாவட்டம் முழுவதுமாக மழை இல்லாமல் சில இடத்துல மிதமான மழை பெய்திருக்கும். சில இடத்துல பார்த்தா கனமழை அப்படிங்கிறது பகுதியாக ஒதுக்கி வந்து டெல்டா மாவட்டங்களில் பதிவாகியிருக்கும். எது எப்படியோ, ஆனால் எல்லா பகுதிகளுக்கும் இனி வரும் நாட்களும் மழை இருக்குது. பெய்யாத பகுதிகளுக்கும்
அடுத்ததாக தென் மாவட்டங்களை நம்ம சொல்லியே ஆகணும். அதுல ஒரு 4 மாவட்டங்கள் மிக முக்கியமான ஒரு மாவட்டங்களாக இருக்கிறது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை. இந்த 4 மாவட்டங்களிலும் வரும் நாட்களில் மிதமானதிலிருந்து கனமழையும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிதமான மழை பொழிவும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யாம ஒரு மாதிரி வறட்சியாகவும் அல்லது ஒரு வறண்ட காற்றாகவும் இருந்துச்சோ எல்லா பகுதிகளிலும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை, அதாவது தமிழ்நாடே ஒரு ஊட்டி போல மாறப்போகுது அப்படின்னா அது இந்த வாரமும் அடுத்த வாரமும் தான். ஏன்னா இந்த வாரமும் நமக்கு வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும், அடுத்த வாரமும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நிலவ வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதாங்க. தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில் மே 27 அன்று தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த புயலுடைய நகர்வை பொறுத்து அதுக்கு முன்கூட்டியே கேரளாவில் பருவமழை தொடங்கினாலும் தொடங்கிடும். அரபிக்கடல் பகுதிகளை தொடர்ந்து அந்தமான் பகுதிகளில், அதாவது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய அந்த அந்தமான் போன்ற பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்கிருச்சுங்க. ஆகவே மற்ற மாநிலங்கள் ஒரிசா, சத்தீஸ்கர், அதைத் தொடர்ந்து மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் எல்லாம் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் பதிவாக ஆரம்பிச்சிடும் இந்த மாத இறுதியிலிருந்து. அசாம் உள்ளிட்ட மாநிலங்களிலும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் விட்டு விட்டு நமக்கு பரவலாக கனமழை அடுத்து வரக்கூடிய நாட்களிலும், அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி, தேனி மாவட்டங்கள், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த மழைக்கான வாய்ப்பு ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ அடுத்து வரும் நாட்களில் கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டருக்கும் மேலாக மேற்கு தொடர்ச்சியில் மழை பொழிவுலாம் பதிவாக ஆரம்பிச்சிடும். அதுவும் மலை பகுதிகளில் ரொம்ப தீவிரமான கனமழையாக இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள், இந்த அவலாஞ்சி, குந்தா, உதகமண்டலம் இது போன்ற இடங்கள்ல ரொம்ப கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, சோலையாறு மற்றும் சின்னக்கல்லாரிலும் சற்றே அதிக கவனம் தேவை. தேனி மற்றும் தென்காசியில் விட்டு விட்டு பரவலாக மழை இருக்கும். அதில் குறிப்பாக தேனி மாவட்டம், அந்த அதை தொடர்ந்து தெற்கு பகுதிகளும், தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலம் போன்ற அருவிகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படும். தயவு செய்து கொஞ்சம் உஷார் நிலையில் நீங்கள் குளிக்க போங்க. ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தாங்க, வெள்ளப்பெருக்கு குற்றாலத்தில் வருமா அருவிகளில் அப்படின்னு. கண்டிப்பாக வரும், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. மழை பொழிவை பொறுத்து அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு அதிக மழையானது இருக்கும். தென்மேற்கு பருவமழை வரும் நாட்களில் தீவிரமாகும். பொதுவாக வடகிழக்கு பருவமழை அப்படின்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டை பற்றி அதிக நேரம் நம்ம பேசுவோம். ஆனால் இது தென்மேற்கு பருவமழை, வேறு வழி இல்லை. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் தான் நல்ல ஒரு சிறப்பான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இந்த வருஷம் நமக்கு வந்து ஜூன் மாதம் வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். என்னதான் புயல் உருவாகி நிறைய மாவட்டங்கள் மேகமூட்டமாக இருந்தாலுமே கூட தொடர்ந்து ஜூன் மாதங்களிலும் நமக்கு வந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று அதிகரித்து தான் இருக்கும். ஜூன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பகல் நேர வெப்பநிலை சமாளிக்க முடியாது. அப்புறம் ஜூலை ஆரம்பித்த உடனேயே நீங்கள் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவை வந்து எதிர்பார்க்க முடியும். ஜூலை ஆரம்பித்த உடனே நல்ல ஒரு கனமழை வந்து ரொம்ப அதிகமாக வந்து பதிவாகும். பல பகுதிகளில் விட்டு விட்டு நமக்கு மழையானது தீவிரமும் இருக்கும். அதே சமயங்களில் பகல் நேர வெப்பநிலை இருக்கும். ஜூலை மாதத்திலேருந்து இயல்பு நிலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து வெப்பநிலை பகல் நேரங்களில் இயல்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால வரக்கூடிய இந்த நாட்களிலும் தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா பகுதிகளிலும் மழை இருக்குது. அப்படிங்கிறதுனால மாலை மற்றும் இரவு நேரங்கள் சில மாவட்டத்தில் நள்ளிரவு மற்றும் அதிகாலையிலும் மழை எதிர்பார்க்கலாம். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.